ஏறிச் செல்லும் மலைகள். தூரமாய் பார்த்தால் அந்த மலைகள் மேகத்தை போர்வையாய் அணிந்ததாய் தோன்றும். 4 திசைகளின் அரணாய் விளங்கும் மலைகளுக்கு நடுவே ஒரு அழகிய கிராமம் மயில் சோலை. கிழக்கே கிருஷ்ணாபுரம் ஊரின் வழியாக செல்லும் பாதையும் மேற்கே சந்தனக்காடு வழியாக செல்லும் பாதையும் அவ்வூருக்கு உண்டு. கிருஷ்ணாபுரத்திலிருந்து காலை 6 மணி பேருந்து புழுதியை பரப்பிக்கொண்டு வந்தது. அந்த பேருந்தில் வியாபாரிகள் அன்றைக்கு தேவையான மளிகை ஜாமான் காய்கறிகள் வாங்கி கொண்டும், மாட்டு சந்தை சென்ற வியாபாரிகள் மாட்டை விற்றுவிட்டும் மற்றும் பலர் அந்த வண்டியில் வந்தனர். பஸ் டிரைவர் தனது சட்டையின் முதல் பட்டனை அவிழ்த்து காலர் கழுத்தில் படாதவாறு ஒரு கையில் ஏற்றிவிட்டு கொண்டு வலது கையால் முன்னே வரும் வளைவில் வண்டியை திருப்பினார். மேடு பள்ளத்தில் சென்றதால் வண்டி அதிர்ந்தது. அப்பா டிரைவரு, கொஞ்சம் மெதுவாக போக மாட்டேயா? கடைசி சீட்டில் உட்கார்ந்திருக்கிறதால வயிறெல்லாம் குலுங்குது என்று பின் சீட்டில் அமர்ந்திருந்த பெரியவர் கூறினார். ரேடியோ பெட்டியில் ஓடிய பாடலின் சத்தத்தில் டிரைவர் அதை காதில் வாங்கியதாய் தெரியவில்லை. துறைக்கு பிளைட் ஓட்டுறதான் நினப்பு என்று ஜன்னல் ஓரமாய் அமர்ந்திருந்த தலையில் முண்டாசு கட்டிய இன்னொரு பெரியவர் முணங்கினார். மீண்டும் அடுத்த வளைவில் அதே போன்று குலுங்கி சென்றது. பல்லை இறுக கடித்தவாறு வயிற்றில் ஒரு கையை வைத்து கொண்டு வண்டியின் கம்பியை ஒரு கையில் பிடித்து கொண்டு ஒரு தாவு தாவி மீண்டும் அமர்ந்தார் ஜன்னல் ஓர பெரியவர். தலையில் கட்டியிருந்த முண்டாசை அவிழ்த்து தோளில் போட்டுக்கொண்டு பின் சீட்டின் அவல நிலையை சகித்து கொண்டவராய் ஜன்னல் ஓரமாய் திரும்பி வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார். டமால் என்று வெடி வெடித்தது போல் ஒரு சத்தம் கேட்டது. வண்டியில் அமர்ந்திருந்த அனைவரும் வெளியே எட்டி பார்த்தனர். தட என்ற சத்தத்துடன் கிழக்கு பகுதியில் உள்ள கம்மாக்கரையை ஒட்டி நின்றது பேருந்து. தலையை சொரிந்தவாறு வண்டியில் இருந்து இறங்கி வந்து 4 டயர்களையும் சுற்றி பார்த்தார் டிரைவர். பின்னால் உள்ள ஒரு டயர் பஞ்சராகி இருந்தது. வேற பொழப்பே இல்லைவங்களுக்கு மாதம் ஒரு தாட்டி வண்டியை ஓரங்கட்டி வேடிக்கை பார்க்கறதே வேலையாக வச்சுருக்காங்க. பீடி எடுத்து கொண்டே ஒரு இளைஞன் இவ்வாறு கூறிக்கொண்டு வேப்ப மரத்தின் அடியில் குத்த வச்சு உட்கார்ந்தபடியே எதிரே தெரியும் மலையை குறு என்று பார்த்து கொண்டே இருந்தான். தனது பணப்பையை இழுத்து அக்குளில் வைத்தவாறு வண்டியின் டாப்பில் வேறு டயரை இறக்க ஏறினார் கண்டக்டர். போதும் இனி இந்த டயர் எத்தனை நாளைக்கோ என பீடி புகையை கக்கியவாறு கண்டக்டரை திரும்பி பார்த்து கூறினான் அந்த இளைஞன். வேண்டா வெறுப்பாக அவனை பார்த்து, ஓடிரு, நல்லா அடி வாங்க போற என கண்டக்டர் கூறிவிட்டு வேலையில் கவனமாக இருந்தார். சமீபத்தில் தூர்வாரப்பட்டு நல்ல மழையால் அதிகமான நீர்வரத்தின் காரணமாக குளம் நிரம்பி வழிந்தது. அதன் அருகே காட்டு ஐயனார் கோவில் வாசலை ஒட்டி ஒரு பையன் மாடு மேய்த்து கொண்டிருந்தான். அவன் கண்டக்டருக்கும் அந்த இளைஞனுக்கும் இடையே நடந்ததை பார்த்து நக்கல் சிரிப்பு சிரித்து கொண்டே தாவி ஓடி மாடுகளை விரட்டி கொண்டே அங்கிருந்து சென்று விட்டான். ரோட்டின் இருபுறமும் தென்னை மரங்கள் காற்றுக்கு தோகையை விரித்து ஆடிக்கொண்டே இருந்தது. உடையான் கரட்டின் மேல் முகட்டில் முட்டி மோதி எழும்பி வந்தான் சூரியன். உடையான் கரடு என்றால் அந்த குள்ளமான கரட்டின் உச்சியில் உடையை போன்ற ஒரு பாறை சாய்ந்து நிழல் தரும். ஆடு மாடு மேய்ப்பவர்கள் உச்சி வெயில் மழையின் போது அங்கே ஒண்டி நின்று கொள்வார்கள். டிரைவர் தனது வேலையை முடித்துவிட்டு வண்டியை ஸ்டார்ட் செய்யும் சத்தம் கேட்டது. அனைவரும் வண்டியில் ஏறி உட்கார்ந்தனர். மழையின் போக்கில் உருவாகிய காற்றால் மேகம் திரண்டு தூர ஆரம்பித்தது. வைப்பர் அடிக்கும் சத்தமும் ஜன்னல் ஓரமாய் கேட்கும் சாரலின் சத்தமும் மனதின் அவசர கால படபடப்பை ஆசுவாசப்படுத்தியது.
பயணிகளை. வண்டி கருப்பணசாமி கோவில் எல்லையை தொடும்போது ஊரின் எல்லையின் தொடங்கும். நடுக்கல் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அனைவரும் ஊருக்குள் நுழைந்தனர். சாரலாற்று பாலத்தின் மீது 2 சிறுவர்கள் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தனர். சந்தனக்காடு மலைமுகட்டில் இருந்து தான் சாரலாறு உருவாகிறது. அங்கே மழை பெய்தால்தான் சாரலாற்றுக்கு நீர்வரத்து வரும். மணிகண்டா, இந்த புறா இருப்பார் வெள்ளத்துண்டு போட்ட தாத்தா, நம்ம பாலத்தில் உட்காந்துருக்கிறத சைடாக பார்த்துக்கிட்டே போகிறாரு. நேராக அவங்க அப்பா கிட்ட போய் சொல்ல போகிறாரு, நீ நல்லா பெரம்படி வாங்க போகிற என மணிகண்டனின் நண்பன் சோனைமுத்து கூறினான். அவர் போகிறதுக்கு முன்னாடி ஓடிடுவோம் என்று இருவரும் தோட்டத்தின் குறுக்கே ஊருக்குள் நுழைந்தனர். மருதமுத்துவின் மாட்டுத்தொழுவ சந்தின் வழியே பெருவை அடைந்தனர் மணிகண்டனும் சோனைமுத்துவும். அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்கள். மணிகண்டனின் வீட்டின் உள்ளே நுழையும் போது அவன் அப்பா இருக்கிறாரா என நாலாபுறமும் கண்களை உருட்டி பார்த்து கொண்டே சென்று வீட்டின் கடைசி மூலையில் உட்கார்ந்து படிப்பது போல் பாவனை செய்தான். எதிரே சமையல் அறையில் தோசை ஊற்றி கொண்டே அம்மா முத்துலட்சுமி, மணிகண்டா, கடையில் போய் தேங்காய் வாங்கிட்டு வா என்று கூவினாள். வாசலில் பைக் நிறுத்தும் சத்தம் கேட்டு தனது அப்பா வந்து விட்டதை உணர்ந்த மணி கடைக்கு செல்லும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெளியே கிளம்பி ஓடினான். வீட்டின் உள்ளே நுழையும் போதே வானொலி செய்தி ஓடிக்கொண்டிருக்கும் சத்தத்தை கேட்டு உருவங்களை மேல் உயர்த்தியவாறு முழு வீட்டையும் நோட்டம் விட்டதாய் உள்ளே நுழைந்தார் மணிகண்டனின் அப்பா குருமூர்த்தி. தனது தோள்பையை செவுத்தில் உள்ள ஆணியில் தொங்கவிட்டுவிட்டு சேரில் அமர்ந்தவாறு வானொலி செய்தியில் கவனம் செலுத்த தொடங்கினார். கணக்கு பாடம் சரியாக படிக்க மாட்டேங்கிறன்னு கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க, டியூஷன் ஏதாவது சேர்த்து விடுங்க என்று கூறி தோசை கரண்டியுடன் வந்து நின்றால் மணிகண்டனின் அம்மா முத்துலட்சுமி. சரி, நம்ம மேற்கு தெரு வாத்தியார்கிட்ட கேட்டு சொல்கிறேன் என்று சொன்னார் மணிகண்டனின் அப்பா குருமூர்த்தி. வீதியில் நாய்கள் குறைக்க தேங்காய் வாங்க சென்றவன் வீட்டுக்குள் ஓடோடி வந்தான். அப்பா மீதான பயம் கலந்த மரியாதையால் தலையை குனிந்தவரை நடந்து வந்து தன் புத்தகத்தை எடுத்து படிக்க துவங்கினான். மறுநாள் வீட்டில் ஒரே பதட்டமான கூச்சல் குழப்பமாக இருந்தது. பள்ளிக்கு சென்ற மணிகண்டனும் சோனைமுத்துவும் மாலை வீடு திரும்பவில்லை என்று மணிகண்டனின் அப்பா குருமூர்த்தியும் சோனைமுத்துவின் அப்பா ரத்தினவேலுவும் பள்ளிக்கு சென்று வகுப்பு ஆசிரியரிடம் விசாரித்தனர். பள்ளி முடிஞ்சு எல்லா பசங்களோட இவனுங்களும் போனாங்க, நல்லா தேடி பாருங்க, எங்கேயாச்சும் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, இப்படி ஆசிரியர் கூற மற்ற பசங்களிடம் விசாரித்தனர். அண்ணே, அந்த ஆத்து பாலத்தில் தான் எப்பயும் உட்கார்ந்துருப்பாங்க, அங்கே போய் பாருங்க என இவர்களின் வகுப்பு சக மாணவர்கள் கூற ஆற்றுப்பாலத்தில் சென்று பார்த்தால் அங்கும் இல்லை. மணிகண்டனின் அம்மா அழுது கொண்டே விவரம் ஏதும் கிடைக்குமா என வீட்டு வாசலில் காத்திருந்தாள். குருமூர்த்தியும் ரத்தினவேலுவும் ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துவிட்டு வீடு திரும்பினர். மணிகண்டனும் சோனைமுத்துவும் பள்ளி விட்டு வீடு திரும்பும்போது ஒரு ஆண் மயிலை பார்க்கின்றனர். மயில் இறகை எடுப்பதற்காக மணிகண்டன் மயில் பின்னால் செல்கிறான். அதை பிடிக்க முடியாது, வந்துரு, வீட்டுக்கு போயிடுவோம் என சோனமுத்து கூறியும் மயிலின் பின்னால் ஓடினான் மணிகண்டன். நண்பனை விட்டு செல்ல முடியாமல் சோனைமுத்துவும் அவன் பின்னால் சென்றான். மயிலை துரத்தி வந்த போக்கில் மலையின் உள்ள காட்டினுள் பாதி தூரம் நுழைந்து விட்டனர். மயில் ஒரு புதர் மண்டிய இடத்தினுள் சென்று மறைந்தது. பலாமரம், பேரிக்காய் மரம், கொய்யா மரம், தேக்கு மரங்கள் நிறைந்த காடு. காட்டு பூக்களின் வாசம் எங்கும் நிரம்பி கிடந்தது. காட்டை விட்டு வெளியே வரத் தெரியாமல் தவித்து நின்றனர் இருவரும். காட்டை விட்டு வெளியேற தெரியாமல் தவித்து நின்றனர் இருவரும். மரங்களின் நிழல் எங்கும் நிரம்பி இருந்தது.
சூரிய வெளிச்சம் மிக குறைவாகவே இருந்தது. ஒரு ஒற்றை பாதை மட்டுமே தெரிந்தது. இருவரும் அதன் வழியே நடக்கத் துவங்கினர். அந்த பாதை காட்டு அருவி விழும் இடத்திற்கு அழைத்து சென்றது. காட்டு அருவி நல்ல உயரத்தில் இருந்து விழுந்து ஒரு சிறிய குளம் போன்ற பள்ளத்தை நிரப்பி ஓடையாக செல்கிறது. அந்த இடம் முழுக்க பூக்கொடிகளும் பூஞ்செடிகளும் நிரம்பி வழிந்தது. பறவைகளின் இனிமையான குரல்கள் தனிமையில் இதமாக ஒலித்தன. தாங்கள் நடுக்காட்டில் மாட்டிக்கொண்டோம் என்பதை மறந்து அருவியை பார்த்தவுடன் இருவருக்கும் குளிக்க ஆசை வந்துவிட்டது. வெயில் படாமல் நிழலிலே இருந்த தண்ணீர் கால்கள் பட்டவுடன் குளிர ஆரம்பித்தது. அருவி தண்ணீரை முழு உடம்பிலும் வாங்கிக் கொள்ள ஆசை கொண்டு இருவரும் அருகே சென்றனர். உயரத்தில் இருந்து விழும் தண்ணீர் அழுத்தமாகவும் ஒரு விதத்தில் இதமாகவும் இருந்தது. நேரம் செல்வது அறியாமல் நீண்ட நேரம் நீரில் விளையாடி கொண்டிருந்தனர். சூரியன் மறைந்து இருள் சூழ ஆரம்பித்தது. இருளின் தாக்கம் இருவருக்கும் பயத்தை தந்தது. இருவரும் கரைக்கு வந்து வழியை பின்தொடர்ந்தனர். நடந்து செல்ல செல்ல ஒரு கோவில் தென்பட்டது. அதுதான் கெங்கையம்மன் கோவில். இந்த கோவிலை பற்றி மணிகண்டனின் தாத்தா கதை கூறி கேட்டிருக்கிறான். கோவில் படிக்கட்டுகளை தாண்டி ஒரு மாடம் உள்ளது. மாடத்தை தாண்டி சூலத்துடன் கெங்கையம்மன் கருவறை உள்ளது. உள்ளே ஓர் விளக்கு மட்டும் எரிகிறது. இருவரும் ஒரு பாதுகாப்பான இடத்தில் உள்ளோம் என்று அமைதியில் அமர்ந்தனர். பறவைகளின் சத்தம் ஓய்ந்து இரவில் சில்வண்டுகளின் பீச் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. வௌவால்கள் ஆங்காங்கே பறந்து கொண்டு சத்தம் எழுப்பியது. நரிகள் ஊளையின் சத்தம் மிக அருகில் கேட்டது. மணிகண்டனுக்கு தன் வீட்டில் தூங்கும்போது மிக தூரமான நரிகள் ஊளையிடும் சத்தத்தை கேட்ட ஞாபகம் வந்தது. இங்கே இரு வீட்டிலும் பிள்ளைகளை தொலைத்த சோகம். விளக்குகள் இருந்தும் இருள் மூடியிருந்தது வீடு. மணிகண்டனின் வீட்டில் அடுப்பில் இருந்த சாப்பாடு யாரும் சாப்பிடாமல் காய்ந்து போயும் அவன் வீட்டு நாய் விளையாட ஆள் இல்லாமல் முன்னங்கால்களை மடக்கி சோகத்துடன் வாசலில் படுத்து இருந்தது. வழக்கமான ரேடியோ சத்தமும் இல்லாமல் வீடு அமைதி சூழ்ந்து இருந்தது. வாசலில் மணிகண்டனின் அம்மா அழுது கொண்டே இருந்தாள். பக்கத்தில் இருந்தவர்கள் அனைவரும் அவளுக்கு ஆறுதல் கூறினார்கள். மணிகண்டா, இது என்ன கோவில்? இதை பற்றி உனக்கு தெரியுமா என சோனைமுத்து கேட்டான். இது கெங்கையம்மன் கோவில். இந்த கோவில் பற்றி எங்கள் தாத்தா கதை சொல்லியிருக்காரு. நான் அந்த கதையை கேட்டதே இல்லையே என சோனமுத்து கூறினார். இந்த மயில்சோலை கிராமத்தை கங்காதேவின்னு ஒரு அரசி ஆண்டு வந்தாங்க. அவங்க போர் பயிற்சியிலையும் கல்வியிலையும் சிறந்து விளங்கி இந்த ஊரை ஆட்சி பண்ணி வந்தாங்க. அவங்க ஆட்சியில் ஊர் செழிப்பாயும் பகைவர்கள் பயமின்றி மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அவங்களோட எப்பவுமே 7 சிறந்த வீராங்கனைகள் சுற்றி பாதுகாப்பாக இருப்பாங்க. அவங்க இந்த காட்டுக்குள்ளே வேட்டையாட வருவது வழக்கம். ஊரின் காவல் தெய்வமா ஊர் எல்லையான இந்த காட்டில் கெங்கையம்மன் கோவில் இருக்கு என கதையை சொல்லி முடித்தான் மணிகண்டன். இருவரும் கதை பேசிக்கொண்டே தங்களை அறியாமல் தூங்கிவிட்டனர். மயில் சோலையை சேர்ந்த முத்துராசு விறகு வெட்ட காட்டுக்குள் வந்தார். வழக்கமாக கெங்கையம்மனுக்கு விளக்கை ஏற்றி வணங்கிவிட்டு விறகு வெட்ட செல்வார் முத்துராசு. இந்த சிறுவர்கள் மண்டப தூணின் பின்புறம் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்ததை கவனிக்காமல் விளக்கை ஏற்றிவிட்டு வெளியே சென்று விட்டார். ஊருக்குள் சிறுவர்களை பற்றி இவர்களது பெற்றோர் விசாரிக்கும் போது
இவர் அவ்வழியே செல்கிறார். இவரை இடைமறித்து விசாரிக்கின்றனர். சின்ன பயல்களா, காட்டு பக்கமெல்லாம் இல்லை, வேற பக்கம் நல்லா தேடி பாருங்க என பதில் கூறிவிட்டு தன் வீட்டை நோக்கி சென்றார் முத்துராசு. இருவரும் நன்றாக விடிந்த பிறகு கண் விழிக்கின்றனர். மண்டபத்தை விட்டு வெளியே வந்து இருவரும் இரவு ஏதும் சாப்பிடாத காரணத்தால் ஏதாவது உணவு கிடைக்குமா என தேடுகின்றனர். அருகில் கொய்யா மரம் தென்படுகிறது. மரத்தில் இருந்து கொய்யா பழங்களை பறித்து பசியாற்றிக் கொள்கின்றனர். எதிரே ஒரு பாட்டி விறகு சுமந்து கொண்டு வருகிறார். யாருப்பா அது, என்ன பண்றீங்க என பாட்டி சத்தமிடுகிறாள். பாட்டி, வழி தவறி வந்துட்டோம், மயில் சோழ கிராமத்தை சேர்ந்தவங்க நாங்க என மணிகண்டன் பதில் கூறுகிறான். சரி வாங்க, நான் ஊருக்குள்ளதான் போறேன் என அழைத்து செல்கிறாள். ஆமாம் பாட்டி, நான் ஊர்ல உங்களை பார்த்ததே இல்லையே என சோனைமுத்து கேட்டேன். ஆமா ஆமா, உங்களுக்கு என்ன தெரியாது, உங்க எல்லாத்தையும் எனக்கு தெரியும். உங்க அப்பங்கிட்ட போய் கங்கா பாட்டி கூட்டிட்டு வந்தான்னு சொல்லு, அவனுக்கு தெரியும் என பாட்டி கூறினாள். ஊரின் எல்லை வரை வந்து விட்டுவிட்டு பாட்டி வேறொரு பாதையில் நடந்து மீண்டும் காட்டுக்குள்ளே சென்றாள்.